Hi dear students. ஸோ இந்த வீடியோவில் நாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போ நடக்க போகிற நவம்பர் டிசம்பர் 2024க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, யூனிட் 1 வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் தான். டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்குடைய பேசிக் கான்செப்ட்ஸை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிசைன் இஷ்யூஸ் அண்டு சேலஞ்சஸ். ஸோ இந்த கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா மெசேஜ் பாசிங் சிஸ்டம் வர்சஸ் ஷேர்டு மெமரி சிஸ்டம். ஸோ இந்த கொஷினையும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது சின்க்ரோனஸ் அண்ட் அசின்க்ரோனஸ் எக்ஸிக்யூஷன். லாஸ்ட் ஒன் இஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் நெட்வொர்க். ஸோ இந்த 4 கொஷின்ஸையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவு எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து தியரி டயக்ராம்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் இது. இந்த 4 கொஷின்ஸ் யூனிட் 1ல் வந்து படிச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் வந்து வாட் இஸ் வாட் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 2 வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஜிக்கல் டைம் அண்டு குளோபல் ஸ்டேட். ஸோ இதான் யூனிட் 2 உடைய டாபிக். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இந்த ஸ்னாப்ஷாட் அல்காரிதம் ஃபார் FIFO சேனல். ஸோ இது யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர்லேயே 2 டைமே வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைமும் ரிப்பீட் பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஷின் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது மெசேஜ் ஆர்டரிங் கண்டிப்பாக எப்பயுமே கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஷுவல் ஆர்டர். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் கிளாக்கு சின்க்ரனைசேஷன். ஸோ இந்த டாப்பிக்கும் வந்து வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 3 வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய டாபிக் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் மியூடெக்ஸ் அண்டு டெட்லாக்கு. ஸோ இதில் எல்லாமே வந்து அல்காரிதம் பேசிஸ். ஓகேவா, எல்லாமே அல்காரிதம் தான். ஸோ இங்கே கொடுத்துருக்குற இந்த 4 அல்காரிதம்ஸுமே வந்து நல்லா வந்து பார்த்துட்டு போயிடுங்க. லாம்பர்ட், ரிகார்ட், சுசுகி, கேண்டி, மிஸ்ரா. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 4 வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்சென்சஸ் அண்ட் ரெக்கவரி. இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து ஒரு 3 கொஷின்ஸ் வந்து நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபெயிலியர் ஃப்ரீ சிஸ்டம் ஆஃப் போத் சின்க்ரோனஸ் அண்ட் அசின்க்ரோனஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ ஃபெயிலியர் ஃப்ரீ சிஸ்டம் எப்பயுமே இது கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த கொஷின் வந்து பார்த்துக்கோங்க நல்லா. அடுத்தது வந்து அசின்க்ரோனஸ் செக் பாயிண்டிங் அண்ட் ரெக்கவரி. ஸோ இதுக்கான அல்காரிதம்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லாக் பேஸ்டு ரோல் பேக் ரெக்கவரி. ஸோ இந்த 2 டாபிக் வந்து இதில் பார்த்துட்டு போயிடுங்க. மோஸ்ட்லி இதில் வந்து பார்ட் C வந்து யூனிட் 4ல் வந்து கேஸ் ஸ்டடி மாதிரி கேட்பாங்க. அதனால் எல்லா டாபிக்ஸையுமே உடைய கான்செப்ட் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த பார்ட் C வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டடி வந்து பார்த்துடலாம். கொஷின்ஸை நீங்கள் நல்லா அந்த கேஸ் ஸ்டடியை வந்து 1க்கு 2 டைம் வந்து நல்லா படித்து பார்த்தீங்க அப்படின்னாவே அது எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம அது ரெலவெண்ட்டாக அந்த டாப்பிக்கே வந்து ஆன்சராக கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதனால் 4th யூனிட்டும் 5th யூனிட்டை பொறுத்தளவு எல்லா டாபிக்ஸுமே வந்து வாட் இஸ் வாட் அதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு போகிறது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 5 வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் பேஸ்டான டாபிக்ஸ் தான் வந்து இதில் இருக்கும். இதுலேயும் வந்து பார்ட் C வந்து கேஸ் ஸ்டடி வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் பொறுத்தளவு மோஸ்ட்லி பார்ட் C வந்து கேஸ் ஸ்டடியாக தான் கேட்பாங்க 2 பார்ட்டுமே. ஓகே, ஸோ இதில் வந்து யூனிட் 5ல் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் டெப்ளாய்மெண்ட் மாடல்ஸ். இந்த டாபிக் நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. அடுத்தது க்ளவுட் சர்வீசஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். கடைசியாக வந்து வர்ச்சுவலைசேஷன், ஸ்கேலபிலிட்டி, எலாஸ்டிசிட்டி. ஸோ இந்த டாபிக்ஸும் வந்து என்ன அப்படின்றத பார்த்துருங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இது இல்லாமல் இன்னும் ஒரு கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து இருக்குது. பட் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ளதை வந்து நீங்கள் வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தேங்க்யூ.